بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب الحكيم أكان للناس عجبا أن أوحينا إلى رجل منهم أن أنذر الناس وبشر الذين آمنوا தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வெறிச்சோடி கிடந்த சமுதாய வீதியில் உரிமைகளை முடங்குவதற்காக பறிக்கப்பட்ட சலுகைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் பிரதிபலிப்பதற்காக களத்திலே சூறாவளியாய் இயங்கிக் கொண்டிருக்கும் பேரியக்கம். இப்பேரியக்கத்துடைய நெடிய உழைப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் தனி இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு சாத்தியமாயிற்று. தமிழகத்தில் கிடைத்தது போன்ற தனி இடஒதுக்கீட்டை அண்டை மாநிலமாம் புதுவையிலும் பெற்றிட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால், பாண்டிச்சேரி மாவட்டங்களின் சார்பிலே பிரம்மாண்டமான 130 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகன பேரணி மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றது. அன்றைய தினம் அதிகாலையிலிருந்து தொடர்ச்சியாக பெய்த மழை ஏறத்தாழ காலை 9 மணி வரை நீடிக்க அந்த மழையையும் பொருட்படுத்தாது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்கள் வாகன பேரணியில் பங்கேற்பதற்காக அணி அணியாய் அன்றைய தினம் காரைக்கால் பெரிய பள்ளிவாசலை நோக்கி வரத் தொடங்கினார்கள். 9 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பேரணி மழையின் காரணமாக 10 மணிக்கு தொடங்கியது. இந்த இடஒதுக்கீட்டை அமலாக்க கோரி நடைபெறும் இன்றைய ஒரு ராணுவத்தை போன்ற காட்சி அளிக்கின்ற இந்த தொண்டர் பணியினுடைய முயற்சிகளை சுதந்திரத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய சார்பாக, வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய சமூகத்தின் சார்பாக, அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய சார்பாக அல்லாஹ்வின் கிருபையாலே உங்களுடைய முயற்சிகள் பெற்று பெற வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் என்னுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக ரமணானுடைய முதல் நாளில் நமக்கு அறிவித்தார்கள். இடஒதுக்கீடு 3.5% என்று கல்வியிலும் சரி, வேலைவாய்ப்பிலும் சரி என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அவசர சட்டம் இயக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரங்கள் அங்கு இருக்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் நீங்கள் ஒரு மாநாட்டை நடத்தி, அதுவும் அந்த மாநாட்டை நம்முடைய பெருமைக்குரிய காரைக்காலினை நடத்தி பெருமை சேர்த்த காலத்தினால்தான் இன்றைக்கு புதுச்சேரி அரசு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற மசோதாவை தனிநபர் மசோதாவாக அல்லாமல் அரசின் மசோதாவாக மாற்றி மத்திய அரசுக்கு அளித்திருக்கிறது. தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முயற்சியால் தமிழகத்தில் இடஒதுக்கீடு தமிழக அரசு அறிவித்துள்ளது. நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை எடுத்து சொன்னாலும் தெரியும். நம்ம இந்த ஊரில் போறோம், நம்மளுடைய தேவைகளை எடுத்து சொன்னால்தான் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அதனால இன்னைக்கு இடஒதுக்கீடு கல்வியா இருந்தாலும் இஸ்லாமில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அது ஒரு உரிமை போலவே அமைஞ்சிருச்சு. அதனால நம்ம இந்த இடஒதுக்கீடு நம்மளோட உரிமையை அடைஞ்சு நம்மளுடைய முயற்சி நிச்சயம் வெற்றி அடையும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்ட போராட்டங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் என்று நடத்தியதன் விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் 3.5% இடஒதுக்கீடு அறிவித்திருக்கிறது. என்ற நோக்கத்திற்காக அதை கோரிக்கை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த இருசக்கர வாகன பேரணி நடைபெற இருக்கிறது. கடந்த 12 ஆண்டு காலமாக தமிழகம் மற்றும் புதுவையிலே இந்த சமுதாயம் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்பதற்காக வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்களை, மாநாடுகளை, பேரணிகளை நடத்தி பல்வேறு இழந்த உரிமைகளை நிலைநாட்டி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலே
தமிழக அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்து இந்த சமுதாயத்தில் இழந்த உரிமையான இடஒதுக்கீட்டை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் அதே பாணியை பின்பற்றி புதுவை அரசும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நலிவடைந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை உடனடியாக இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தும் முகமாக அனைத்திலும் இந்த சமுதாயத்திற்குள்ள குடியேற்றம் கிடைக்கும், அதிகாரத்தில் பகிர்வு கிடைக்கும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையிலே தான் இந்த இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை புதுவை அரசும் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்கள் உடனடியாக செவிசாய்த்து இதற்கான உத்தரவை இட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் வீறு கொண்ட இன்னும் பெரிய போராட்டங்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இறை செய்கிறார். புதுவை மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி ஒதுக்கீட்டை கேட்டு நான் நடத்திய யுத்தங்கள் இன்னொரு அத்தியாயமாக இந்த 130 கிலோமீட்டர் தூரத்திற்கான இருசக்கர வாகன அணிவகுப்பு இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்திலே தொடங்கவிருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தின் அரசியலிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி 15 ஆண்டுகாலமாக வலியுறுத்தி வந்த கோரிக்கைகளை ஒரு வழியாக பெற்று தீர்த்திருக்கக்கூடிய இந்த வேலையக்கம் அண்டை மாநிலமான புதுவையிலே சிறுபான்மை மக்களுக்கு தனி ஒதுக்கீடு கேட்பதற்காக காரைக்காலிலிருந்து புதுவை நோக்கி புறப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக அரசியல் மனிதர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் உணவுத்துறை அன்பர்களுக்கும் தெரியும், இந்த 130 கிலோமீட்டர் தூரம் என்பது எங்களுக்கு ஒரு தூரமே அல்ல. காரணம் 1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய தலைநகர் டெல்லி மாநகரத்தை கலக்கிய மாபெரும் பட்டாளம் கொண்டிருக்கின்றது. அந்த மாபெரும் பட்டாளம் தான் ஒரு குறுகிய காரணமாக இந்த போராட்டத்துக்கு தன்னை தயார்படுத்தியிருக்கிறது. புதுவை முதல்வர்களும் சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி நண்பர்களும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஜீவாதார கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு தருவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்பிக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது இத்தோடு ஓய்வு போவதில்லை. நம்முடைய தொடர்ச்சியான யுத்த தந்திரங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இடஒதுக்கீட்டை இந்த மாநில முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கின்ற வரை நம்முடைய இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய தொடர்புடைய நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது நம்முடைய உணர்வுகளையும் வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாக புறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்ள குமுறல்களையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த போராட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி தமிழகத்திலே கோரிக்கையை நிறைவேற்றி இன்றைக்கு தமிழக மக்களுடைய நீண்டகால கோரிக்கையை கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்களோ, அதே போல பாண்டிச்சேரி முதல்வர் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கு வருவதற்கும் அடுக்கடுக்கான போராட்டங்களை நிச்சயமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தும். அதற்கு இது ஆரம்பம் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பேரணியை தொடர்ந்து வைக்க இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் என்ற சங்கநாதம் உறக்க எழும்பியதும் துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ஜே.எஸ். ரிஃபாய் அவர்கள் தமுமுக கொடியை அசைக்க அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கத்தோடு தமுமுகவினர் மோட்டார் பைக்குகளில் சீறி கிளம்பினர். அந்த காட்சி அங்கிருந்தவர்களை சிலிர்ப்பூட்டியது என்று சொன்னால் மிகையில்லை. இந்த
வாகன பேரணியின் போது விபத்துகள் நேர்ந்தால்